Exercise 3.1 ninth problem. If secant theta plus tan theta equal to p, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p. அதாவது tan sin secant இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் டேர்ம்ஸ் ஆஃப் பீல இருக்கணும். அதோட வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்கணும், பீல இருக்கணும். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா secant theta plus tan theta equal to p, அது 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், secant square theta minus tan theta equal to 1. இப்போ இதில் ஸ்ப்ளிட் பண்ணணும்னு வச்சுங்களேன், secant theta plus tan theta into secant theta minus tan theta. எப்படின்னா இதை a square minus b square, a square minus b square ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா a plus b into a minus b அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதுதான் பண்ணுறாங்க. சரி, அடுத்தது இதில் இந்த secant theta plus tan theta வேல்யூ p அப்படின்னு தெரியல, அதனால் இதுக்கு வேலை pன்னு சப்ஸ்டிட் பண்ணாங்கன்னா, ஸோ இந்த p வந்து மல்டிப்ளைல இருக்குது, RHS வேணால் டிவைட் ஆகிடும். அப்போ secant theta minus tan theta equal to 1 by pன்னு வரும். இது 2, இது வந்து ஃபஸ்ட்டு 1. ஸோ இதுலேருந்து ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இது. சரிங்களா? ரெண்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ இது ஆடிங் 1 and 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஆட் பண்ணனா லெஃப்ட் சைடோட ஆட் பண்ணணும், ஆர்ஹெச்எஸோட ஆட் பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க இதை ஆட் பண்ணும்போது இந்த tan theta மைனஸ் tan theta கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அதுதாங்க பண்ணுறாங்க பாருங்க ப்ளஸ் tan theta மைனஸ் கேன்சல், secant theta ப்ளஸ் secant theta 2 secant theta, அதேமாதிரி p ப்ளஸ் 1 by p, p ப்ளஸ் 1 by p இதை ஆட் பண்ணிங்கன்னா இந்த p-ஐ கிராஸ் பண்ணிங்கன்னா p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by pன்னு வரும். அப்போ 2 secant theta equal to p square plus 1 by p. இதில் secant theta தான் வேணும், அப்போ 2 அந்த சைடு பண்ணால் டிவைட் ஆகிடும். அப்போ p square plus 1 by 2p. ஓகேங்களா? இப்போ நம்ம secant theta கண்டுபிடிச்சிட்டோமா? secant theta கண்டுபிடிச்சிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் pல வந்துருக்கு. இப்போ அவங்க கொஸ்டினை கேட்டாங்கன்னா sin theta tan theta secant theta வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் pல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது சப்ராக்டிங் 1 and 2. சப்ராக்டிங் 1 and 2. சப்ராக்டிங் 1 and 2. அதாவது secant theta plus tan theta equal to p1, secant theta minus tan theta equal to 1 by p. இது சப்ராக்ட்னா சைன் சேஞ்ச் பண்ணும், இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகிடும். அப்போனா secant கேன்சல் ஆகிடும். இது tan plus tan 2 tan theta, அதேமாதிரி p மைனஸ் 1 by pன்னு வந்துடும். சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ இந்த p-ஐ கிராஸ் பண்ணிங்கன்னா p ஸ்கொயர் மைனஸ் 1 by p. ஸோ 2 tan theta equal to p ஸ்கொயர் மைனஸ் 1 by p. நமக்கு tan theta தான் வேணும், அப்போ 2 வந்து அந்த பக்கம் முன்னாடி டிவைட் ஆகிடும். அப்போ p ஸ்கொயர் மைனஸ் 1 by 2p அப்படின்னு ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்க, secant theta tan theta ரெண்டுத்துடைய வேல்யூவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் pல வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்தது இப்போ sin theta தான் கண்டுபிடிக்கணும். sin theta equal to sin theta என்ன ஃபார்ம்லனா tan theta by sin theta. எப்படின்னா tan theta வந்து sin theta by cos thetaன்னு சொல்லலாம். ஓகேங்களா? sin theta by cos theta, அதுக்கு by sin theta, அப்போ மேலே போயிடும் அந்த sin theta. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் வரக்கூடாது, tan theta by secant thetaன்னு வரணும். சாரி, tan theta by secant theta அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு வந்து சிம்பிளை பண்ணால் sin theta கிடைக்கும். எப்படின்னா tan theta வந்து sin theta by cos thetaன்னு எழுதுவோம், secant theta வந்து by 1 by cos theta. அது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா cos theta டிமிரேட்னா cos கேன்சல்னா சைன்னு வரும். அப்போ இந்த இடத்துல பண்ணலாம், tan-ஓட வேல்யூ வந்து p ஸ்கொயர் மைனஸ் 1 by 2p, secant-ஓட வேல்யூ வந்து p ஸ்கொயர் ப்ளஸ் 1 by 2p. ஸோ இந்த இடத்துல சைன் இல்லாமல் இது secant theta. சரிங்களா? அவ்வளோ சிம்பிளை பண்ண இந்த 2p கேன்சல் ஆகும், p ஸ்கொயர் மைனஸ் 1 by p ஸ்கொயர் ப்ளஸ் 1, இதான் வந்து sin theta. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், sin theta கண்டுபிடிச்சிருக்கோம், tan theta secant theta எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். அது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் pல இருக்கு. சரிங்களா? அதோட ஆன்சர் ரைட் சைடில் பார்த்தா எல்லாமே p என்ற டேர்ம் பேஸ் பண்ணியிருக்கு. அடுத்து 10th சம். இஃப் cot theta into 1 plus sin theta equal to 4m and cot theta into 1 minus sin theta equal to 4n, then prove that m square minus n square அதுக்கு whole square equal to mn அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். சரி, முதல்ல அவங்க கொடுத்துக்கிட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் 4m equal to cot theta into 1 plus sin theta. இது என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயரிங் ஆன் போர்ட் சைடு. ஸ்கொயர் பண்ணால் நாங்கள் லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணால் 4m ஸ்கொயர் பண்ணால் 16m ஸ்கொயர், அதுமாதிரி ரைட் சைடு cot theta ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர் theta, அதுமாதிரி 1 plus sin theta ஸ்கொயர் பண்ணால் 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர், இது 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு கண்டிஷனை கொடுக்குறாங்கன்னா 4n equal to cot theta into 1 minus sin theta. இது அதேமாதிரி ஸ்கொயர் பண்ணுங்க, 16n ஸ்கொயர் equal to cos ஸ்கொயர் theta into 1 minus sin theta ஹோல் ஸ்கொயர், இது 1 2. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறாங்கம்மா. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணால் LHS முதல்ல LHSோட செப்பரேட் 16m ஸ்கொயர்லேருந்து 16n ஸ்கொயரை செப்பரேட் பண்ணுறோம். ஈக்குவல் டு அதே மாதிரி RHSல பார்த்தீங்கன்னா cot ஸ்கொயர் theta into 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் மைனஸ் cot ஸ்கொயர் theta into 1 minus sin ஸ்கொயர் theta ஹோல் ஸ்கொயர். அடுத்தது லெஃப்ட் சைடில் 16 காமனாக எடுத்துரும், 16 into m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடில் என்ன பண்ணுறோம், cot ஸ்கொயரை வெளியே எடுத்தோம். ரைட் சைடில் cot ஸ்கொயர் theta வெளியே எடுத்துட்டா 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 minus sin theta ஹோல் ஸ்கொயர். அடுத்தது cot ஸ்கொயர் theta, அதாவது லெஃப்ட் சைடு எதுவும் சேஞ்சஸ் இல்லை, ரைட் சைடு மட்டும் பாருங்கள். cot ஸ்கொயர் theta into 1 plus sin theta ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். a plus b எக்ஸ்பெண்ட் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், அப்போ 1 plus
2 sin theta plus sin square theta minus அதே மாதிரி 1 minus sin theta whole square இருக்குல்ல அதை a minus whole square எக்ஸ்பெண்ட் பண்ணா a square plus 2a சாரி minus 2ab வரும். இந்த இடத்துல மைனஸ் இருக்குல்ல அதனால minus 2 sin theta plus sin square theta வரும். அப்போ இந்த மைனஸ் வந்து என்ன ஆகுனா இந்த வெளியில ஒரு மைனஸ் இருக்குல்ல அது உள்ள கொண்டு போகும்போது -1 இது -2 sin theta ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும். அப்புறம் இந்த -1 வந்து மைனஸ் sin square ஆயிடும். இப்போ எதாவது கேன்சல் ஆகும் பாருங்க இந்த plus sin square minus sin square கேன்சல் ஆயிடும். இந்த +1 -1 கேன்சல். அப்போ இந்த 2 sin theta இது ஒரு 2 sin theta 4 sin theta ஆயிடும். ஆல்ரெடி வெளியில இருந்து cot square theta into 4 sin theta. ஓகேங்களா? ரைட். இப்போ அந்த 16 வந்து லெஃப்ட் சைடுல இருக்குல 16 அதை ரைட் சைடு கொண்டு போனா டிவைட் ஆயிடும். அதே மாதிரி இந்த cot square வந்து cos square theta by sin square theta into 4 sin theta. இதுல ஒரு sin theta ஒரு sin theta அடிச்சிரும். அதே மாதிரி இந்த 4 க்கும் இந்த 16 க்கு அடிச்சிரும். அப்போ 4. அப்போ cos square theta by 4 sin theta அப்படி வரும். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணனும் ஆகும் பாருங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க பார்க்கலாம். லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணா என்ன m square minus n square whole square ஆயிடும். அதே மாதிரி ரைட் சைடு ஸ்கொயர் பண்ணா cos square பண்ணா cos power 4 theta 4 ஸ்கொயர் பண்ணா 16 sin ஸ்கொயர் பண்ணா sin square இதான் ப்ரூவ் பண்ணனும். m square minus n square whole square equal to என்ன ஆயிடும் நமக்கு mn அப்படினு ப்ரூவ் பண்ணனும். சரிங்களா? mn அப்படினு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணனும். ஓகேங்களா? நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு cos power 4 theta by 16 sin square theta அப்படினு வந்திருக்கு. சரிங்களா? இது 3 ன்னு வெச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க பாருங்க. இந்த 4n ஐயும் 4m ஐயும் மல்டிப்ளை பண்றோம். அவங்க क्वेश्चन கொடுத்திருந்தாங்க இல்லையா 4m அப்படின்றது என்னன்னா cot theta into 1 plus sin theta. அதே மாதிரி 4n அப்படின்றது cot theta into 1 minus sin theta. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த cot into cot வந்து cot square ஆயிடும். இந்த 1 plus sin theta 1 minus sin theta வந்து a plus b into a minus b இருக்கு இல்லையா a plus b into a minus b இருக்கிறதுனால அத a square minus b square அப்போ 1 square minus sin square theta. இந்த 1 minus sin square theta நம்ம cos square theta ன்னு எழுதலாம். அப்ப என்ன ஆகும்னா இது ஒரு cos square theta இது ஒரு cot square வந்து ஆல்ரெடி cos square theta by sin square theta ன்னு எழுதுவோம் இல்லையா? அப்ப இது ஒரு cos square theta இது ஒரு cos square theta cos power 4 theta by அதே மாதிரி இந்த 16 லெஃப்ட் சைடுல இருக்கிற 16 4 into 4 வந்து 16 mn இருக்கு இல்லையா? அத ரைட் சைடு கொண்டு வந்தா mn equal to cos power 4 theta by 16 sin இதான एक्चुअली மேல மூணாவது பாயிண்ட்ல அதான வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன தேர்ட் பாயிண்ட்லாம் வந்திருக்கு அப்படினு பாத்தீனா m square minus n square whole square equal to cos power 4 theta by 16 sin square theta ன்னு வந்திருக்குல. அப்ப அதுக்கு பேர mn ன்னு அப்ளை பண்ணிட்டா நமக்கு அந்த ஆன்சர் வந்து வந்துரும். சோ 10th சம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து 11th சம் பாருங்க. if cosecant theta minus sin theta equal to a cube and secant theta minus cos theta equal to b cube then prove that a square into b square into a square plus b square equal to 1 அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. முதல்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதாவது cosecant theta minus sin theta equal to a cube முதல்ல அதை எடுத்துக்குவோம். அதுல a cube equal to இந்த cosecant theta இருக்குல அது 1 by sin theta ன்னு வரும் minus sin theta. இத கிராஸ் பண்ணினா 1 minus sin square theta by sin square theta அப்படினு வரும். அந்த 1 minus sin square theta நம்ம cos square theta ன்னு எழுதலாம். அப்ப a cube equal to வருதுனா நமக்கு cos square theta by sin theta ன்னு வருது. நல்லா புரிஞ்சுங்க. a cube equal to cos square theta by sin theta. இதுல இருந்து நமக்கு a வேணும்னா இந்த கியூப் அந்த பக்கம்னா கியூப் ரூட் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும்னா cos power 2/3 ன்னு ஆயிடும். 2/3 sin theta by அதே மாதிரி sin power 1/3 sin theta ன்னு ஆயிடும். இங்க அத இருக்கு பாருங்க cos power 2/3 sin theta. ஏனா எப்பவும் இப்போ ஸ்கொயர் இருக்குன்னு வெச்சுங்க. அப்ப a square equal to 5 அப்படினா அப்ப a என்னன்னா 5 power 1/2 ன்னு ஆயிடும். அது அந்த ஸ்கொயர் வந்து அந்த பக்கம் போனா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். அதே மாதிரி கியூப் வந்துனா கியூப் ரூட் ஆகும். கியூப் ரூட்னா 1/3 ன்னு இருக்கும். சோ அதனால நாகனா cos ஸ்கொயரா கூட இந்த 1/3 மல்டிப்ளை பண்ணும்போது 2/3 ன்னு ஆயிடுது இல்லையா? இதே மாதிரி சிமிலர்லி இதே மாதிரி அப்பனா b கண்டுபிடிக்கும். சோ இதே மாதிரி b க்கு யூஸ் பண்ணும்போது இங்க secant theta வந்து பாத்தீங்கன்னா 1 by cos theta அப்படினு எழுதுவோம் minus cos theta அப்படினு எழுதலாம். இத கிராஸ் பண்ணினா 1 minus cos square theta by cos theta ன்னு வரும். சரிங்களா? அந்த 1 minus cos square வந்து sin square ஆயிடும். அதாங்க பண்ணிருப்பாங்க பாருங்க. sin square theta by cos theta அதுல b equal to அந்த கியூப் அந்த பக்கம்போது கியூப் ரூட் ஆயிடும். அப்போ sin power 2/3 theta by cos power 1/3 theta. ஓகேங்களா? இப்போ ab கண்டுபிடிச்சோம். இப்போ அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்கானா a square into 1 a square plus b square equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம தான் ab வேல்யூ கண்டுபிடிச்சா அதை அப்படியே எடுத்துக்கலாங்க பாருங்க. a square cos power 2/3 theta by sin power 1/3 theta whole square அதே மாதிரி sin power 2/3 theta by cos power 1/3 theta whole square. ஓகேங்களா? into a square plus b square இவர் a square plus b square. இப்போ பாருங்க இந்த 2/3 இந்த 2 அந்த பவர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஏற்கனவே cos power 2/3 theta அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது இது மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2/3 மல்டிப்ளை பண்ணா 4/3 ஆயிடும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல 1/3 2 மல்டிப்ளை பண்ணா 2/3 ஆயிடும். அப்ப cos power 4/3 by sin power 2/3 அதே மாதிரி sin power 4/3 by cos power 2/3 theta into இது அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது cos power 4/3 theta by sin power 2/3 theta plus sin power 4/3 theta by
காஸ் பவர் 2/3 தீட்டா. அதுக்கடுத்து அது எல்சிஎம். இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்களேன். இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்க. இப்போ முதல்ல எல்சிஎம் அந்த பிராக்கெட் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணின்னு வச்சுங்களேன். காஸ் பவர் 4/3 தீட்டாவும் இன்ட்டு காஸ் பவர் 2/3 தீட்டா. ஏன்னா இது மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அப்போ என்ன ஆகுனா ரெண்டுத்தினுடைய பவர்ஸை ஆட் பண்ணும்போது 4/3 + 2/3 ஆட் பண்ண ஆகும் பாருங்க. 4/3 + 2/3 ஆட் பண்ண ஆகும் தெரியுங்களா. 3 எல்சிஎம் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணினா 6/3 = 2 வரும். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிடுது பாருங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த பக்கம் சைன் பவர் 2/3 கிராஸ் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிடுது. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்னா இந்த சைன் பவர் 4/3 அதில் இந்த 2/3 வந்து லெஸ் பண்ணிங்கன்னா எப்படின்னா 4/3 2/3 லெஸ் பண்ண என்ன ஆகும், அதே 2/3 தான் வரும். அதுதான் இப்போ இதுக்கும் கேன்சல் பண்ணலாம். சைன் பவர் 2/3 டினாமினேட்டர் அதுக்கும் சைன் பவர் 4/3 அதுக்கு கேன்சல் பண்ணலாம். அதுவும் இதுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா சைன் பவர் 2/3 காஸ் பவர் 2/3. ஓகேங்களா. இப்போ பாருங்க இந்த சைன் பவர் 2/3 காஸ் பவர் இந்த வேல்யூக்கும் இல்லை டினாமினேட்டரில் சைன் பவர் 2/3 காஸ் பவர் 2/3 வேல்யூக்கும் கேன்சல் பண்ணினா பேலன்ஸ் என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நியூமரேட்டர் இருக்கும். அதோட வேல்யூ வந்து 1 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து a² × b² இன்ட்டு a² + b² = 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். அடுத்து லாஸ்ட் சம் 12th பாருங்க. எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன் a secant theta minus t c tan theta = b and b secant theta plus d tan theta = c. இது ரெண்டுத்தையும் 1 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா. a secant theta minus c tan theta = b வந்து 1 ன்னு எடுத்துட்டோம். அதே மாதிரி b secant theta plus d tan theta = அது வந்து c வந்து 2 ன்னு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை b ஆல மல்டிப்ளை பண்றோமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை b ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க a கூட b மல்டிப்ளை ab secant theta minus bc tan theta = b² ஆயிடும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் a ஆல மல்டிப்ளை ab secant theta plus ad tan theta = ac ஆயிடும். இப்போ ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு டேர்மை கேன்சல் பண்ணுவோம்ல. சப்ராக்டிங் we have to about 2. அப்போ செப்பரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இங்கே பாருங்க இங்கே சைன் சேஞ்ச் பண்ணீங்களா. இது சைன் சேஞ்ச் பண்ணால் இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ். கரெக்டுங்களா. இது ரெண்டும் ab secant theta minus ab secant theta கேன்சல் ஆகிடும். இது பாருங்க மைனஸ் bc tan theta இதுவும் மைனஸ் ad tan theta அது அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இந்த b ஸ்கொயர்லேருந்து ஏசி லெஸ் பண்ணிங்கன்னா b² மைனஸ் ஏசின்னு வந்துடும். சரிங்களா. அடுத்து இதை மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுறாங்கம்மா. இந்த டேர்ம் மைனஸ் ஆல் மல்டிப்ளை லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ப்ளஸ் ஆகிடும். bc tan theta plus ad tan theta = இது b² வந்து மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆல் மல்டிப்ளை ஏசி வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏசி மைனஸ் b² ஆகிடும். இப்போ இந்த லெஃப்ட் சைட்லேருந்து tan thetaவை காமனாக வைக்கிற tan theta இன்ட்டு bc plus ad = ac மைனஸ் b². இதில் tan theta மட்டும் வச்சுட்டா bc plus ad அந்த போனால் டிவைட் ஆகிடும். அப்போ tan theta = ac மைனஸ் b² bc plus ad அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா. இந்த ஆன்சர் வந்துருக்கு. ரைட். அடுத்தது அப்படியே இருக்கட்டும். இப்போ tan theta கண்டுபிடிச்சோம். இதே மாதிரி என்ன பண்ணால் secant theta கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இந்த tan theta வேல்யூ எடுத்துமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி போகணும். சரிங்களா. இந்த tan theta வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி secant theta கண்டுபிடிக்கணும். இல்லைனா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேறு மாதிரி சால்வ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எப்படி secant theta எலிமினேட் பண்ணி எப்படி tan theta கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் tan theta எலிமினேட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க secant theta எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை d ஆல மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ ad secant theta minus cd tan theta = bd. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை c ஆல மல்டிப்ளை பண்றாங்க. bc tan theta plus cd tan theta = c². இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுங்க மைனஸ் cd tan theta plus cd tan theta கேன்சல் ஆயிடும். அப்போ என்ன ஆயிடும்னா ad secant theta plus bc secant theta = bd plus c². bd plus c² அப்படின்னு வரும். சரிங்களா. அடுத்தது பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்க ad secant theta plus bc secant theta = bd minus c². ஆக்சுவலாக இங்கே ஆட் பண்ணும்போது ப்ளஸ் c² தான் வரும். ஸோ மைனஸ் c², இங்கே ப்ளஸ் c² தான் வரணும். சரிங்களா. அதே மாதிரி secant theta வெளியே எடுத்து தான் secant theta ad plus bc = bd minus c². இப்போ secant theta வச்சுட்டா bd minus c² by ad plus bc. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபார்முலா இருக்குது secant square theta minus tan square = 1 இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சீக்கனோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறோம். bd minus c² by ad plus bc whole square. அதே மாதிரி ac minus b² by bc plus ad whole square = 1. இப்போ அதை அப்படியே a minus b whole square எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதான். இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கா.
ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர், இதுலையும் ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்னா அதை எல்சிஎம் எடுத்துக்கிட்டு நியூமரேட்டர் அப்படியே எடுத்துக்கலாம். பிடி மைனஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணி கேன்சல் பண்ணுறோம். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும். இந்த ஏடி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயருக்குள்ள அதை கிராஸ் பண்ணியாச்சு. இதே அப்படியே என்ன பண்ணுறாங்க, இந்த மைனஸ் டேர்ம் இருக்குல்ல, மைனஸ் ஆஃப் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அதை அப்படியே ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அடுத்தது என்ன பண்ணணும்னா அடுத்தது என்ன பண்ண சொல்லியிருந்தா எலிமினேட் தீட்டா ஃப்ரம் த ஈக்குவேஷன். ஸோ தீட்டா வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் சரிங்களா. தீட்டாவை எலிமினேட் பண்ண சொன்னாங்க. ஸோ தீட்டா வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஆனால் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷனு. இந்த இடத்துல ஆட் பண்ணும்போது பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் தான் வரும் சரிங்களா. இங்கே பிடி மைனஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்க. ஸோ அந்த இடத்துல கடைசியாக வந்து ஸோ நமக்கு தேவை வந்து இந்த பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இந்த இடத்துல பிடி மைனஸ் சி ஸ்கொயர்